கொட்டி நடந்த அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எவ்வளோ கோடி ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு தெரியுமா? ரோல்ஸ் ராய்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ், ஸ்போர்ட்ஸ் பைக், 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரான்ஸ் வீடு. அட அட அட, பாலிவுட் பிரபலங்கள் பரிசுகளை வாரி வழங்கியிருக்காங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பெரிய லிஸ்டே இன்டர்நெட்ல உலா வந்துட்டு இருக்கு. யார் யாரு என்னென்ன கிஃப்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? கடந்த ஜூலை 12ஆம் தேதி அம்பானி அவர்களுடைய மகனான அனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுக்கும் உலகமே வியக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்து முடிஞ்சுச்சு. பொதுவா இந்த மாதிரி பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்து முடிஞ்சது அப்படின்னா வந்துட்டு போன கெஸ்ட் எல்லாம் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும் இல்லையா? அதுவும் வந்துட்டு போன விஐபி கெஸ்ட்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாட்ச ரிட்டர்ன் கிஃப்டா கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எவ்வளவு கோடி ரூபாய் இருக்கும்? அது எல்லாத்தையுமே இப்போ ஒண்ணு பார்க்கலாம். கத்ரீனா கைஃப், விக்கி கௌஷல் 19 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கோல்ட் செயினை கிஃப்டா கொடுத்திருக்காங்களாமா. சித்தார்த் மல்ஹோத்ரா தம்பதியினர் கையால நெய்யப்பட்ட சால்வையை கிஃப்டா கொடுத்திருக்காங்களாம். அதோட மதிப்பு சாதாரணம் கிடையாதுங்க, 25 லட்சம்னு சொல்றாங்க. அக்ஷய் குமார் அவர்கள் கூட 60 lakhs மதிப்புடைய ஒரு தங்க பேனாவை கிஃப்டா கொடுத்திருக்காங்களாமா. அனந்த் அம்பானி அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஆலியா பட் ரன்பீர் கபூர் தம்பதிகள் நன்பேண்டா அப்படின்ற மாதிரியா 9 கோடி ரூபாய் மதிப்புடைய மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கிஃப்ட் பண்ணிருக்காங்களாம். இது இல்லாம ரன்வீர் சிங், தீபிகா படுகோன் தம்பதி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரையும், பாலிவுட்லயே மூத்த குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுற அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஃபேமிலி 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள மரகத மாலையும் கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஷாருக் கான் அவர்கள் கொடுத்ததா சொல்லப்படுற அந்த கிஃப்ட் தான் இந்த லிஸ்டோடைய முக்கியமான ஹைலைட்டே. பிரான்ஸ்ல 40 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு அபார்ட்மெண்ட்டையே அனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் தம்பதிக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெளியாகி இருக்கிற இந்த லிஸ்ட் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல அப்டேட்ஸ்க்கும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பேருக்கு சொந்த வீடுங்கிறது வாழ்றதுக்கு, ஆனா பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஏளனம், அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை கொடுத்து உழைச்சி பாடுபடுற ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான் இந்த வீடு, ஏன் சொந்த வீடு. கொண்டு வந்த பாசம் காலமே போனாலோ வாழ்ந்திடு ராசா, கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட பூத்ததே 1000 பூ சிரிச்சிடு ராசா. ஒரு சொந்த வீடு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கனவு தான். அந்த சொந்த வீட்டுல நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம். இங்க ஒருத்தவங்க தனக்கு பிடிச்ச சொந்த வீடை கட்டி தன்னுடைய அப்பா அம்மாவை கௌரவப்படுத்தி இருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.